ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட் வீடியோவில் வந்து ப்ளவுஸோட பேக் சைடு எப்படி வரையலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு எப்படி வரையலாங்கிறத வாங்க சொல்லித்தரேன். இப்போ வந்து இந்த பட்டன் பட்டி பக்கம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மடிப்பு வந்து நம்மளை பார்க்க இருக்கணும். இந்த பட்டன் பட்டி பக்கம் நீங்கள் வச்சிங்கன்னா 1/4 இன்ச்சு கேப் விடணும். இதே இது இந்த மாதிரி வி பட்டி பக்கம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 1/4 இன்ச்சு கேப்பு கிடையாது. ஏன்னா பட்டன் பட்டி வந்து நம்ம உள்ளே அடித்து திருப்பிடுவோம். அதனால் 1/4 இன்ச்சு துணி உள்ளே தான் போகும். வி பட்டி வந்து நம்ம அடிஷ்னலாக ஃபிட் பண்ணுறது தான். அதனால் வந்து அது எக்ஸஸ் ஆனது. அதனால் வி பட்டி பக்கம் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த 1/4 இன்ச்சு விடக்கூடாது. இப்போ வந்து நான் வந்து என்னோடய கை வாக்குக்கு வந்து பட்டன் பட்டி பக்கம் தான் வச்சு வரைகிற மாதிரி இருக்குது. அதனால் நான் பட்டன் பட்டி பக்கம் தான் வச்சு வரைகிறேன். இப்போ வந்து கழுத்து பகுதியை கரெக்டாக வச்சுக்கணும். அந்த ரெடி அளவில் ஒரு அளவு ஒரு கோடும், அதே மாதிரி கழுத்தில் எந்த சைடு ஒரு ரெடி அளவு கோடும், ஷோல்டரில் பார்த்திங்கன்னா ரெடி அளவில் ஒரு கோடும், அதுக்கு வெளியில் ஒரு 1/4 இன்ச்சு குறிக்கணும். இதே மாதிரி ஆம்கோல்லையும் அப்படி தான், கரெக்டான அளவில் ஒரு கோடு, அதுக்கு மேலே 1/4 இன்ச்சு. இப்போ இவ்வளோ இது வரைக்கும் பார்த்தது ஃபுல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே தையலுக்கு மேலே கோடு போடணும். இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தையலுக்கு கீழே இந்த பட்டியோட இடுப்பு சைடில் இருக்க பட்டி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு தையலுக்கு கீழே 1/4 இன்ச்சு. ஆனால் இது முன்பக்கத்தில் இருக்கும் பார்த்திங்களா, வீப்பட்டி பட்டன் பட்டி பக்கத்தில் இருக்க பக்கத்தில் வந்து தையலுக்கு கீழே 1/2 இன்ச்சு குறிக்கணும். ஏன்னா நம்ம அதில் ஒரு டாட் எடுக்கணும். இப்போ இந்த மெயின் டாட் இருக்குது பார்த்திங்களா, அந்த மெயின் டாட்டை இப்படி கரெக்டாக இழுத்து வச்சுக்கிட்டு ஷோல்டர் பக்கம் இழுத்து வச்சுக்கிட்டு அதுலேருந்து கீழே 1/4 இன்ச்சு. இப்போ நீங்கள் வரைஞ்சிருக்கிறது கரெக்டான இதை வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் வச்சு கீழே 1/4 இன்ச்சு நம்ம குறிச்சிருக்கோமா, அதே 1/4 இன்ச்சு இதில் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வரைஞ்சிக்கிறது கரெக்டுன்னு அர்த்தம். நம்ம வரைஞ்சது சரியாக பார்க்குறது இதுதான் மெத்தடு. இந்த பார்த்திங்களா தையல் இருக்குது, தையல் அந்த கோடு இருக்குது, தையலுக்கு கீழே இந்த கோடு இருக்குது. இவ்வளோ தான் ப்ளவுஸ் வரைகிறது. அதாவது வரைகிற மெத்தடு எல்லாமே வந்து ஒன்று தான். ப்ளவுஸ் வச்சு வரைகிற மெத்தடு, அதாவது ப்ளவுஸுக்கு வந்து இதுங்கிற மெத்தடு வந்து வரைகிறது, அப்புறம் வந்து குறிக்கிறது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் வரைவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மெத்தடில் குறிப்பாங்க. ஆனால் வந்து தைக்கிற மெத்தடு பார்த்திங்கன்னா ஒரே மெத்தடு தான். இப்போ வந்து நம்ம கழுத்தை வரைஞ்சாச்சு, இப்போ ஆம்கோலை வரைஞ்சாச்சு. இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கழுத்து வந்து நம்ம ரவுண்ட் நெக் ஏற்கனவே பேக்கில் வந்து நெக் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து அதே நெக் போடணுன்னாலும் போடலாம், இல்லை ரவுண்ட் நெக் போடணுன்னாலும் போடலாம், நம்ம இஷ்டம்தான். அதே மாதிரி நம்ம நெக் போடணும் போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். 2 பக்கமே நெக்கு. இந்த பாருங்கள் ஷோல்டர் வச்சு அந்த பக்கம் வெளியில் 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் வெளியில் 1/4 இன்ச்சு, அவ்வளோதான்.